பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை அர்ஜுனன் கிருஷ்ணனின் உதவியுடன் கொன்றான்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 74. துரோணரின் முடிவு. பீமனுடைய அசுர மனைவியின் குமாரன் கடோத்கஜன் என்று பாரதம் கேட்ட யாவரும் அறிவீர்கள். மகாபாரத கதாபாத்திரங்களுக்குள் வீரமும் தீரமும் பலமும் குணமும் புகழும் சேர்ந்து ஜொலிக்கும் வாலிபர்கள் 2 பேர்கள். அர்ஜுனன் மகன் அபிமன்யுவும் பீமன் மகன் கடோத்கஜனும். இருவரின் மரணமும் மகாபாரதத்தில் குறிப்பிடத்தக்கது. 2 பக்கத்திலும் எழுந்த துவேஷ வேகத்தினால் பகல் முடிந்த பின்பும் யுத்தம் தொடர்ந்தது. இரவில் போர் செய்ய தீவட்டிகள் ஏற்பட்டன. அரக்கர்களுக்கு இரவில் பலம் அதிகம் என்பார்கள். கடோத்கஜனும் அவனது மாயக்கூட்டமும் துரியோதனனின் படையை இரவில் பலமாக தாக்கினார்கள். அந்த ராத்திரி யுத்தம் மகா அற்புதமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான தீவட்டிகளை ஏற்றி வைத்துக் கொண்டு பலவித சமிக்ஞைகளை நியமித்து கொண்டு 2 பக்கத்திலும் வீரர்கள் யுத்தம் செய்தார்கள். கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் அன்றிரவு போர் நடந்தது. கடோத்கஜனும் அவனது பூதகணங்களும் பொழிந்த அம்பு மாரியில் திரள் திரளாக தன் வீரர்கள் மாய்ந்து வீழ்ந்ததை கண்டு துரியோதனனுடைய உள்ளம் பதைத்தது. கர்ணனே, இவனை உடனே கொல்வாயாக, இல்லாவிடில் நம்முடைய சேனை முழுவதும் அழிந்து போகும் என்றான். கர்ணனுக்கும் அத்தருணத்தில் கடோத்கஜன் மேல் ஆத்திரமாகத்தான் இருந்தது. அவனால் அடிபட்டு கோபம் பொங்கியிருந்த சமயத்தில் துரியோதனனுடைய வார்த்தைகளை கேட்ட கர்ணன் இந்திரன் தனக்கு தந்திருந்த சக்தி ஆயுதத்தை அர்ஜுனனுக்காக அதுவரையில் காப்பாற்றி வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை எடுத்து கடோத்கஜன் மேல் எரிந்து விட்டான். இதனால் அர்ஜுனன் பிழைத்தான். ஆனால் அதற்கு பதிலாக பீமனுடைய அருமை புத்திரன் மாய்ந்தான். அர்ஜுனன் மகன் அபிமன்யு தன்னுயிர் கொடுத்து தருமனை காப்பாற்றினான். பீமன் மகன் கடோத்கஜன் தன்னுயிர் கொடுத்து அர்ஜுனனை காப்பாற்றினான். பாண்டவர்கள் துயரத்தில் மூழ்கினார்கள். யுத்தம் அப்போதும் நிற்காமல் தொடர்ந்தது. 15ஆம் நாள் விடிந்தது. துரோணருடைய வில் இடைவிடாமல் பாண்டவ சேனைகளை வீழ்த்தி பாண்டவ படையில் பயத்தை பரப்பிக் கொண்டிருந்ததை பார்த்த கிருஷ்ணன், அர்ஜுனா, இந்த துரோணரை யுத்தத்தில் வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை. இவர் ஆயுதத்தை பிடித்து நிற்கும் வரையில் யாரும் அவரை யுத்த முறையில் தாக்கி வெற்றி பெற முடியாது. தர்மத்தை புறக்கணித்துவிட்டு ஏதேனும் செய்து தீர வேண்டும். வேறு வழி இல்லை. அஸ்வத்தாமன் இறந்ததாக கேள்விப்பட்டால் துரோணர் போர் புரிய மாட்டார். ஆயுதத்தை கீழே போட்டு விடுவார். யாராயினும் துரோணரிடம் சென்று அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்ட அர்ஜுனன் திகைத்தான். அசத்திய வழியை ஒப்புக்கொள்ள அவன் விரும்பவில்லை. கூட இருந்த மற்றவர்களும் மாட்டோம் என்றார்கள். அதர்ம செயலை செய்ய மனம் ஒவ்வாதவர்களாக இருந்தார்கள். தருமன் யோசித்தான். முடிவில் இந்த பாவத்தை நான் சுமக்கின்றேன் என்று சொல்லி நெருக்கடியை தீர்த்தான். கடலை கடைந்த போது தேவர்களுக்காக விஷத்தை குடிக்க வந்த பரமேஸ்வரன் போல் நம்பிய சிநேகிதனை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் ஸ்ரீராமனும் வாலியை அதர்ம வழியில் கொல்ல துணிந்தது போல் தருமனும் தன் புகழை தியாகம் செய்ய தீர்மானித்து விட்டான். பீமன் தன் இரும்பு கதையை தூக்கி அஸ்வத்தாமன் என்ற ஒரு பெரிய போர் யானையை கொன்றான். கொன்றுவிட்டு துரோணருடைய படைப்பகுதியில் சென்று அவர் காதில் விழும்படி உரத்த குரலில் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்றான்.
சொல்லிவிட்டு வெட்கத்தில் மூழ்கினான். இழிவான செயலை கனவிலும் எண்ணாத வீரனாகிய பீமசேனன் இவ்வாறு சொல்லும்போது வெட்கப்பட்டான் என்று வியாசர் சொல்லுகிறார். துரோணர் அச்சமயம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்கும் நிலையில் இருந்தார். குமாரன் இறந்துவிட்டான் என்ற பேச்சை கேட்டதும் தயங்கினார். இது உண்மையாக இருக்காது என்று சந்தேகப்பட்டார். அவர் தருமனை பார்த்து, என் மகன் இறந்தானா, இது உண்மையா என்று கேட்டார். தருமன் பொய் சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கையில். அச்சமயம் கிருஷ்ணன் பெருத்த மனவேதனை அடைந்தான். தருமன் அசத்தியத்திற்கு பயந்து உண்மையை சொல்லுவானாகில் துரோணருடைய பிரம்மாஸ்திரம் வீணாகாது. பாண்டவ சேனை தோல்வியை தழுவும் நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் தருமன், இது என்னுடைய பாபமாக இருக்கட்டும் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்தது உண்மை என்றான். அதில் என்ற யானை என்ற பதத்தை தாழ்ந்த குரலில் துரோணர் காதில் விழாத வண்ணம் சொன்னான். தருமனின் வாயிலிருந்து இவ்வாறு பொய் சொற்கள் வெளியானவுடனே அதுவரையில் பூமியை தொடாமல் தரைக்கு மேல் 4 அங்குல உயரத்தில் சென்று கொண்டிருந்த அவனுடைய ரதம் தரையை தொட்டது என்றார் வியாசர். அஸ்வத்தாமன் இறந்தான் என்கின்ற மொழியை கேட்டதும் துரோணருக்கு உயிரில் உள்ள பற்று திடீரென்று அறவே நீங்கிவிட்டது. அந்த நிலையில் பீமசேனன் அவரை கடுமையான மொழிகளால் நிந்திக்கலானான். ஆச்சாரியர் ஆகிய பிராமணர்கள் தமக்குரிய தொழிலை விட்டு சத்திரியர்களுடைய தொழிலில் புகுந்தபடியால் அல்லவா அரசர்களுக்கு ஆபத்து வந்தது. கொல்லாவிரதமே மேலான அறம் என்றும் அந்த அறத்திற்கு பிராமண குலமே வேர் என்று அறிந்த நீர் அந்தணர் குலத்தில் பிறந்திருந்தும் வெட்கமில்லாமல் கொலை தொழிலை செய்து வருகிறீர். ஏன் இவ்வாறு பாபத்தில் இறங்கினீர் என்றான். மகன் இறந்துவிட்டான் என்று ஏற்கனவே உயிரில் வெறுப்பு கொண்ட துரோணர் இந்த நிந்தனையை கேட்டதும் அஸ்திரங்களை எரிந்துவிட்டு தேர்தட்டின் மீது யோக தியானத்தில் அமர்ந்தார். இந்த சமயத்தில் திருஷ்டத்யும்னன் கத்தி எடுத்து வந்து துரோணருடைய ரதத்தில் ஏறி படைகள் 4 புறத்திலிருந்தும் சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே ஒரே வெட்டாக வெட்டி ஆச்சாரியருடைய தலையை வேறுபடுத்தினான். பரத்வாஜருடைய ஆத்மா மக்கள் கண்ணுக்கு தெரியும்படியாக ஜோதிமயமாக மேலுலகம் சென்றது. மனித வாழ்க்கை நம்பிக்கையால் பின்னப்பட்டது. அந்த பரஸ்பர நம்பிக்கைக்கு அடிப்படை ஒருவருக்கொருவர் உண்மையாயிருத்தல். அண்ணனும் காப்பல்ல, தம்பியும் காப்பல்ல, தருமம் ஒன்றே காப்பு என்றிருந்த தருமன் இன்று போர்க்களத்தில் பொய்யுரைத்து வெற்றி கண்டான். அவன் சொன்ன பொய்யானது பீமனின் கதாயுதத்தை விட அர்ஜுனனின் காண்டீபத்தை விட சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம். யாராலும் வெல்ல முடியாத துரோணரை கொன்றுவிட்டது. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைய அரசியல்வாதிகள் மேடை போட்டு ஒலிபெருக்கில் ஊரறிய உறக்க பொய் வாக்குறுதிகளை சொல்லுகிறார்கள். அவற்றை நாமும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம். ஆனால் தருமன் ஒரு பொய் சொன்னதற்காக பாண்டவ சேனையில் அனைவரும் வெட்கி தலை குனிந்தார்கள். 14ஆம் நாள் தொடங்கிய யுத்தம் 15ஆம் நாள் வரை தொடர்ந்து துரோணருடைய உயிரை குடித்து முடித்ததுன்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால